இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். ஸ்கில் பாஸ்போர்ட் திட்டத்தில் HRD கார்ப் நிறுவனம் மனிதவள அமைச்சையும் இயக்குனர் வாரியத்தையும் ஏமாற்றி உள்ளதா? லஞ்ச ஊழல் முறைகேடு, அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது போன்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கியுள்ளதாக கூறப்படும் மனிதவள அமைச்சின் மனிதவள மேம்பாட்டு நிறுவனமான HRD கார்ப் நிர்வாகம் மலேசிய லஞ்ச ஊழல் ஆணையமான SPRM விசாரணைக்கு இலக்காகியுள்ளது. ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் என்று அழைக்கப்படும் HRD கார்ப் நிர்வாகத்தில் முறைகேடுகள் நிகழ்ந்திருக்குமானால் சம்பந்தப்பட்டவர்கள் யாரையும் மனிதவள அமைச்சு தற்காக்காது என்று அதன் அமைச்சர் ஸ்டீவன் சிம் இன்று எச்சரித்துள்ளார். வேலை நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மறுபயிற்சி அளிக்கும் மிகப்பெரிய கடப்பாட்டை கொண்டுள்ள மனிதவள மேம்பாட்டு நிறுவனமான HRD கார்ப்பில் மிகப்பெரிய முறைகேடுகள் நிகழ்ந்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் அந்த நிறுவனம் SPRM விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று PAC எனப்படும் தேசிய கணக்காய்வு குழு தலைவர் வான் சுரையா வான் முகமது ரூட்சி நேற்று பரிந்துரை செய்துள்ளார். இதன் தொடர்பில் HRD கார்ப் நிர்வாகத்தில் சந்தேகத்திற்கு இடமாக PAC கேள்வி எழுப்பியுள்ள விவகாரங்களை மற்றும் அதன் கோப்புகளை SPRM-இடம் ஒப்படைக்குமாறு மனிதவள அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்துஸ்ரீ கைருல் ஜைமி டவுட் மற்றும் HRD கார்ப்பில் தலைமைச் செயல்முறை அதிகாரி ஷாஹுல் ஹமீத் ஷைக் டவுட் ஆகியோருக்கு மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் உத்தரவிட்டுள்ளார். தேசிய கணக்காய்வு குழு கண்டுபிடித்த விஷயத்தில் ஸ்கில் பாஸ்போர்ட் திட்டத்திற்கு HRD கார்ப் இயக்குனர் வாரியம் அல்லது மனிதவள அமைச்சு உண்மையிலேயே ஒப்புதல் அளித்துள்ளதா என்ற சந்தேகம் வலுத்துள்ளது என்று தெரிவித்துள்ளது. காரணம், இயக்குனர் வாரிய உறுப்பினர்களை விசாரணை செய்ததில் நிறைய முரண்பாடுகள் உள்ளன. அந்த திட்டத்தை அங்கீகரிப்பதில் மனிதவள அமைச்சின் துணை தலைமைச் செயலாளரின் கையொப்பத்தை HRD கார்ப் தலைமைச் செயல்முறை அதிகாரி பெற்றுள்ளார். அத்திட்டத்தை அங்கீகரிப்பதில் அமைச்சின் துணை தலைமைச் செயலாளருக்கு அதிகாரம் கிடையாது என்று HRD கார்ப் தலைமைச் செயல்முறை அதிகாரிக்கு நன்கு தெரிந்திருந்தும் அவருடைய கையெழுத்து பெறப்பட்டு நியோமைன்ஸ் ரியான்பர்ஹாட் என்ற நிறுவனத்துடன் உடன்பாடு காணப்பட்டுள்ளது. ஆனால் HRD கார்ப் இயக்குனர் வாரியத்திடம் அந்த திட்டத்தை மனிதவள அமைச்சு அங்கீகரித்திருப்பது போல ஒரு தோற்றத்தை HRD கார்ப் தலைமைச் செயல்முறை அதிகாரி ஏற்படுத்தி நம்ப வைத்துள்ளார். இந்த முறைகேட்டில் இருவர் சம்பந்தப்பட்டுள்ளதாக தாங்கள் சந்தேகிப்பதாக தேசிய கணக்காய்வு குழு கூறுகிறது. எனவே HRD கார்ப் குறித்து SPRM முழு விசாரணை நடத்த வேண்டும் என்று தேசிய கணக்காய்வு குழு தலைவர் வான் சுரையா வான் முகமது ரூட்சி பரிந்துரை செய்துள்ளார். மனிதவள அமைச்சின் மனிதவள மேம்பாட்டு நிறுவனமான HRD கார்ப் தனது சொந்த பணத்தை பயன்படுத்தி பேரா தாப்பா தொகுதியில் சமூக மையத்தை புதுப்பித்தது எப்படி என்று தேசிய கணக்காய்வு குழுவான PAC கேள்வி எழுப்பியுள்ளது. வேலை இழந்தவர்களுக்கு பயிற்சி திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி பயிற்சி அளிக்க வேண்டிய மனிதவள மேம்பாட்டு நிறுவனமான HRD கார்ப் முதலீட்டு திட்டங்கள் என்ற போர்வையில் தனது பணத்தை ஊதாரித்தனமாக செலவிட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று தேசிய கணக்காய்வு குழு நேற்று குற்றம் சாட்டியிருந்தது. பயிற்சி திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய மனிதவள அமைச்சின் HRD கார்ப் பணம் தாப்பா தொகுதியில் 15 லட்சம் வெள்ளி செலவில் சமூக மையம் ஒன்றை புதுப்பிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டிருப்பது குறித்து HRD கார்ப் தலைமைச் செயல்முறை அதிகாரி ஷாஹுல் ஹமீட்டிடம் தேசிய கணக்காய்வு குழு விசாரணை நடத்தியுள்ளது. அந்த விசாரணையில் தேசிய கணக்காய்வு குழுவிடம் பதில் அளித்துள்ள HRD கார்ப் தலைமைச் செயல்முறை அதிகாரி ஷாஹுல் ஹமீட் அப்போதைய மனிதவள அமைச்சராக இருந்தவர் டத்துஸ்ரீ M சரவணன் ஆகும் என்றார். சரவணனின் நாடாளுமன்ற தொகுதி தாப்பா ஆகும். எனவேதான் HRD கார்ப் நிறுவனம் தாப்பாவில் 15 லட்சம் வெள்ளியை செலவிட்டு அந்த சமூக மையத்தை புதுப்பித்தது என்று பதில் அளித்துள்ளார். HRD கார்ப்பில் நிகழ்ந்துள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் இந்த 15 லட்சம் வெள்ளி செலவினத்தையும் தேசிய கணக்காய்வு குழு பகிரங்கமாக அம்பலப்படுத்தியுள்ளது. மனிதவள அமைச்சின் மனிதவள மேம்பாட்டு நிறுவனமான HRD கார்ப்பில் நிகழ்ந்ததாக கூறப்படும் ஊழலை 1MDBக்கு நிகரான மிகப்பெரிய ஊழலாக இப்போதைக்கு வகைப்படுத்த இயலாது என்று ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளர் ஃபமி ஃபட்செல் தெரிவித்துள்ளார். குறிப்பாக முதலாளிமார்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட 377 கோடி வெள்ளியை முதலீட்டு திட்டத்திற்கு HRD கார்ப் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. எனினும் இவ்விவகாரம் குறித்து மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் மக்களவையில் விளக்கம் அளிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று தொடர்புத்துறை அமைச்சரான ஃபமி ஃபட்செல் கேட்டுக்கொண்டார்.
மலேசிய மனித உரிமை ஆணையமான சுஹாகாமின் புதிய தலைவராக அப்பீல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி முகமது ஹிஷாமுடீன் முகமது யூனுஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். முகமது ஹிஷாமுடீனின் நியமனம் ஜூலை 3ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. 3 வருட தவணைக்குரிய அவரின் நியமனத்தை மாமன்னர் அங்கீகரித்துள்ளதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்சி இசுகி அலி தெரிவித்துள்ளார். முகமது ஹிஷாமுடீன் கடந்த 2019ஆம் ஆண்டிலிருந்து 2022ஆம் ஆண்டு வரையில் சுஹாகாமின் ஆணையராகவும் பணியாற்றி உள்ளார். நாளை நடைபெறவிருக்கும் பினாங்கு சுங்கைபாக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நேரடி போட்டியை எதிர்நோக்கியுள்ள பக்கத்தான் ஹரப்பான் மற்றும் பரிகத்தான் நேஷனல் ஆகிய கட்சிகளின் வெற்றி வாய்ப்பு 50-50 என்ற சரிசமமான நிலையில் இருப்பதாக இல்ஹாம் ஆய்வு மையம் கூறுகிறது. இந்த இடைத்தேர்தலில் இரு கட்சிகளுமே வெற்றி வாய்ப்பை கொண்டுள்ளன. ஒன்று மற்றொன்றுக்கு சளைத்தது அல்ல என்று சொல்லும் அளவிற்கு அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரத்தை இரு கட்சிகளும் கடந்த 2 வார காலத்தில் மேற்கொண்டுள்ளன என்று அந்த ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாச்சாங் தானாமேராவில் விரைவு பேருந்து ஒன்றுடன் கார் மோதியதில் கணவன் மனைவி உயிரிழந்தனர். இச்சம்பவம் இன்று பிற்பகல் 12:30 மணி அளவில் நிகழ்ந்தது. காரில் பயணம் செய்த 88 வயது முதியவரும் அவரின் 70 வயது மனைவியும் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக போலீசார் அடையாளம் கூறினர். சிரம்பான் சுங்கைகடூர் தமான் துவான்கு ஜாஃபார் பகுதியில் அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்திர பிரம்மோற்சவ திருவிழா வரும் ஜூலை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. ஆலயத்தின் இந்த வருடாந்திர திருவிழாவை ஒட்டி கடந்த ஜூன் 27ஆம் தேதி முதல் வரும் ஜூலை 9ஆம் தேதி வரை சிறப்பு பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அனைத்து பூஜைகளும் திருக்கைலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீ காரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவாகர தேசிக சுவாமிகளின் ஆலோசனையின்படி நடைபெற்று வருகிறது. ஆலய திருவிழா குறித்து சுவாமிகள் விவரித்த போது, ராஜராஜேஸ்வர பெருமானுடைய மகா சமஸ்தான திருக்கோவிலுடைய வருடாந்திர பிரம்மோற்சவ திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. அதனுடைய பெரும் விழாவாக வருகின்ற 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பால்குடம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வானது மிக சிறப்பான முறையிலே நிகழ இருக்கிறது. நூற்றுக்கணக்கான அடியவர்கள் பாவங்களை நீக்குவதற்காக பால்குடங்களை எடுத்துக்கொண்டு கோயிலை வளமாக வந்து பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து இரவு மாலையிலே பஞ்சமூர்த்தி என்று சொல்லக்கூடிய பஞ்சமூர்த்தி தரிசனம் செய்தால் மறு ஜென்மம் வராது. அப்பேற்பட்ட பஞ்சமூர்த்தியினுடைய புறப்பாடு, சிவபெருமானுடைய புறப்பாடானது 7ஆம் தேதி வருகின்ற ஞாயிறு 7ஆம் தேதி இரவு நிகழ இருக்கிறது. அருள்மிகு ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் மகா சமஸ்தான திருக்கோவிலின் வருடாந்திர பிரம்மோற்சவ திருவிழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மையப்பர் திருவருளை பெற்று இன்புறுமாறு ஆலய நிர்வாகத்தினர் சார்பில் சுவாமிகள் கேட்டுக்கொண்டுள்ளார். மலேசியா என்ற பெயரை கொண்ட அமெரிக்காவைச் சேர்ந்த சுற்றுப்பயணி ஒருவர் மலேசியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அந்த அமெரிக்க பெண் தற்போது பலரின் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்துள்ளார். இதற்கு முக்கிய காரணம் அவரின் பெயர் மலேசியா என்பதாகும். சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்ட அந்த பெண்ணின் காணொலியை கண்ட இணையவாசிகளுக்கு அது வேடிக்கையாக இருந்தது. காணொலியில் அந்த பெண் தமது பெயர் மலேசியா என்பதால் மலேசியாவுக்கு வந்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மலேசியாவுக்கு தாம் மேற்கொண்ட முதலாவது பயணம் இதுவாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதுவரை மலேசியாவில் எனது அனுபவம் சிறப்பாக அமைந்துள்ளது. மலேசியா மிகவும் அழகாக உள்ளது. மலேசிய மக்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள். இங்குள்ள உணவு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றார் அவர். எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி கோலாலம்பூருக்கு வந்துள்ள அந்த அமெரிக்க பெண் மலேசியா தம்மை பெரிதும் கவர்ந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். பினாங்கு ஜார்ஜ்டவுன் மஸ்ஜித் பத்து ஃபெரங்கியின் முன்புறம் நிகழ்ந்த தீ விபத்தில் 3 வீடுகள் அழிந்தன. இச்சம்பவம் இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் 1 மணியளவில் நிகழ்ந்தது. தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பகான் ஜுமால் தீயணைப்பு நிலையத்தைச் சேர்ந்த வீரர்கள் கொழுந்துவிட்டு எரியும் தீ அருகில் உள்ள வீடுகளில் பரவாமல் முழுவீச்சில் கட்டுப்படுத்தினர் என்று அதன் செயலாக்க அதிகாரி முகமது ஹைரி ஃபாசி தெரிவித்தார். இச்சம்பவத்தில் எந்தவொரு உயிர் இழப்பும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இந்தோனேசியாவில் காணாமல் போன பெண்ணின் சடலம் மலைப்பாம்பு வயிற்றுக்குள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.
சிரியாத்தி என்ற 36 வயது பெண் தனது குழந்தைக்கு மருந்துகள் வாங்குவதற்காக கடந்த செவ்வாய்க்கிழமை தனது வீட்டை விட்டு வெளியேறினார். அதன் பின்னர் அவர் வீடு திரும்பவில்லை என்று அவரின் குடும்பத்தினர் போலீசில் புகார் தெரிவித்தனர். தெற்கு சுலாவசி மாநிலத்தில் உள்ள சித்தேபா கிராமத்தில் காணாமல் போன பெண்ணின் வீட்டில் இருந்து 500 மீட்டர் தொலைவில் அவரது செருப்புகள் மற்றும் ஆடை இருந்ததைக் கண்ட 30 வயது நிரம்பிய அவரது கணவர் அடியான்சா அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். செருப்புகள் கிடந்த இடத்திற்கு அருகில் ராட்சச மலைப்பாம்பு ஒன்று வயிறு பெருத்த நிலையில் உயிருடன் படுத்து கிடந்ததை அப்பெண்ணின் கணவர் கண்டறிந்துள்ளார். அந்த மலைப்பாம்பு தன் மனைவியை விழுங்கி இருக்கலாம் என்று சந்தேகித்து அதன் தலையை அந்த ஆடவர் வெட்டியுள்ளார். பின்னர் தனது மனைவியின் உடல் இருக்கிறதா என்று கண்டறிய பாம்பின் வயிற்று பகுதியை அறுத்திருக்கிறார். அவர் சந்தேகித்தபடியே பாம்பின் வயிற்றில் அவரது மனைவியின் உடல் இருந்துள்ளது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப்